உனது மனது மகிழ பரம்பரையில தாக்கி ஸ்ரீ மீனாட்சி தித்திக்கும் தித்திக்கும் உன்புகள் தித்திக்கும் தித்திக்கும் உன்புகள் தித்திக்கும் தித்திக்கும் உன்புகள் தித்திக்கும் தித்திக்கும் உன்புகள் தாய்கேசி மீனாட்சி பூமிக்கே எனது காவிக்கே என்றும் இன்பம் உறவாட பூமிக்கே எனது காவிக்கே என்றும் இன்பம் உறவாட தப்பலர் போற்றும் பாவலர் இசைந்து கனிந்து கனிந்து இசைந்து கனிந்து இசைந்து கனிந்து பணிந்து விழுகிட இசைந்து விழு கனிந்து பச்சம் பச்சதம் தத்தித்த தத்திக்கின 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 பச்சம் Hello.
இறைவன் கொடுத்த இரண்டு கரங்கள் நமக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு. இல்ல நல்ல கை தட்டுங்க பாப்போம். கூட்டம் அதிகமா இருக்கு, சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா எங்களுக்காக கை தட்ட வேண்டாம், கை தட்டுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கு. தம்பி எக்கோ வேணும், பாடுறப்ப மட்டும் ஹலோ. ஏன் அப்படின்னா கை தட்டுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கு.
கை தட்டுவதன் மூலமாக மனம் என்பது மகிழ்ச்சி பெறுகிறதாம், மனம் என்பது அமைதி பெறுகிறதாம், மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீராக ஓடக்கூடிய தன்மை பெறுகிறதாம். அது மட்டும் கிடையாதுங்க, காய்ச்சல் சளி தலைவலி அப்படின்னா எல்லாருமே மருத்துவமனைக்கு போறோம் இல்லையா, முதல்ல என்ன பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க? உதாரணத்துக்கு காய்ச்சல்னு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெர்மாமீட்டர் வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது அப்படின்னா உடனடியா என்ன பரிசோதனை? ரத்த பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க. எதற்காக ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க? நமது மனித உடலில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது முதலில் கலக்கக்கூடியது ரத்தத்திலே சிறுநீரிலே தான் முதல்ல கலக்குமா, அதனாலதான் ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக ரத்தத்தில் ஓடக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்தால் அது கலந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய தன்மை இருக்காம். இப்ப சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயமே உலகளவிய ஒரு நோய் ஆயிருச்சு இல்லையா? சர்க்கரை நோய் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. தமிழ்ல பேசினா இப்ப யாருக்கும் புரிவதே கிடையாது, ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும். சுகர் எல்லாருக்கும் தெரியுங்களா? சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு உலகத்துல முக்காவாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய்னா முதல்ல என்ன தெரியுங்களா ஐயா? நல்ல நிறைய பெரிய மனுஷங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதனால கேட்கிறேன், இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்களே, முதல்ல இந்த சர்க்கரை நோய்னா சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துல இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரத்தன்மை இருக்குமா, அது நடுநிலையாக இல்லாமல் அதிகரிப்பதும் குறைவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கான காரணமா. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக அழுத்தமாக்கப்பட்ட ரத்த கொடுக்கப்பட்டு இன்சுலினுடைய தன்மையாகப்பட்டது நடுநிலையாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பேர் தான். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாவை அமைத்து முளைப்பாரியை நடுவில் வச்சு அனைவரும் சேர்ந்து கும்மி அடிக்கக்கூடிய பழக்கத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க? மனித உடலுக்கு ஆரோக்கியம் என்ற வகையில். நம்ம முன்னோர்களையும் மறந்துட்டோம், முன்னோர்கள் சொல்லி கொடுத்து போன பழக்க வழக்கத்தையும் மறந்த ஒரே காரணம் தான் இன்னைக்கு உலகத்துல புதுமையான நோய்களுக்கான நிறைய காரணங்கள். இப்படியெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் பேச காத்திருந்தாலும், வணக்கம். தெய்வீகமான இந்த திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் சிறந்த நாடக அமைப்பாளரும் கோவில்பட்டி நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய மதிப்பிற்குரிய திரு எஸ் சங்கர் அவர்களின் மருமகளாகிய காயத்ரி மகாதேவனின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சி உலகை ஈன்ற பொழுதில் பிரித்து வங்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற தத்துவங்களை அறிந்து அதன்படியே நடந்து மாதா பிதா குரு தெய்வம் அவர்களின் அருளாசி பெற்று நெல்லுக்கிரைத்தனில் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காங்கே பசிமாம் தொல்லுலகில் நல்லார் உலரில் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற அவ்வையின் பொன் மொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், நான் அழைத்ததுமே ஒரு விஷயம் செய்ய போறேன்பா அப்படின்னு சொன்னதுமே ஊர் முக்கியஸ்தார்கள் அனைவருமே எனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்களோ அது முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய அருள் பெற்று நடக்கும் அப்படின்னு எனக்கு ஆதரவு தெரிவித்த ஊர் முக்கியஸ்தார்கள், என்னுடைய அழைப்பை ஏற்று நாடகத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தார்கள் அவர்களுக்கும், எங்கெங்கேயோ இருந்து என்னுடைய புதல்வன் ஸ்ரீராம் அவர்களுடைய பிறந்த நாளினுடைய பிரார்த்தனை நாடகமாக இன்று நடக்கக்கூடிய நாடகத்தை எங்கெங்கேயோ இருந்து அந்த ரெனகாலயம்மனுடைய அருளை பெற வேண்டும், ஸ்ரீராம் என்னுடைய புதல்வனை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு அந்த ரெனகாலினுடைய கட்டளையை ஏற்று எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ஏன் அப்படின்னா முதற்கட்டமாக முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குலக்கலவலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகனே, செந்தூர் முருகனே, மயோன் மருமகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவை நான் என்று அந்த அருணகிரியா திருப்புகள் பாடுவது போன்று அந்த செந்தூர் முருகனை